வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம யூஜிடிஆர்பியில் வரலாறுங்கிற பாடப்பகுதியில் நம்ம பார்ட் 1 பார்த்துட்டோம். இன்றைய வகுப்பில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் இடைக்கற்காலத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். மெசியோலித்திக் இடைக்கற்காலங்கிறது மீசியோலித்திக் இதுதான் இடைக்கற்காலம். கிமு 10,000 முதல் கிமு 6,000 வரை உள்ள காலம் தான் காலங்கள் என்று சொல்கிறாங்க. இந்த இடைக்கற்காலத்து காலத்தில் பார்த்திங்கன்னா குஜராத்தில் உள்ள லங்கன்ஸ் என்ற பகுதி, தான் இதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஆதம்கார் குன்று, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடைக்கற்காலத்தில் சான்றுகள் நிறைய கண்டெடுத்துக்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இடைக்கற்கால சான்றுகள் கிடைச்சிருக்குது அவங்க சொல்கிறாங்க. அந்த கொஸ்டின் நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் ஆகியவை இவர்கள் காலத்தில் தொடர்ந்தன. அதாவது ஏற்கனவே பழைய கற்காலத்தில் வேட்டையாடுவது, உணவு சேகரித்தல் இதெல்லாம் பழைய கற்காலத்தில் ஏற்கனவே இருந்துச்சு. புரியுதுங்களா? பழைய கற்காலத்தில் இருந்துச்சு. அதை அப்படி என்ன பண்ணுறாங்க, இடைக்கற்காலத்துலேயும் தொடர்ந்து வருது. பெரிய விலங்குகளுக்கு பதிலாக, இதான் வித்தியாசமான வருது, பெரிய விலங்குகளுக்கு பதிலாக சிறிய விலங்குகளை வேட்டையாடுவதில், மீன் பிடிப்பதிலும் அதிகமான ஆர்வம் காட்டியவர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கற்கால மக்கள். இந்த இடைக்கற்கால மக்கள் என்ன பண்ணுறாங்க, எதில் அதிக ஆர்வம் காட்டுறாங்க, சிறிய விலங்குகளை வேட்டையாடுவதிலும் மீன் பிடிப்பதிலும் அதிக ஆர்வங்களை காட்டுறாங்க. அடுத்தது இன்னொரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லம்பை பயன்படுத்தியவர்கள் யார், எந்த கற்கால மக்கள் வில்லம்பை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. வில்லம்புனாவே இடைக்கற்காலம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வில்லம்பு பார்த்தீங்கன்னா அந்த அம்பில் என்ன பண்ணுறாங்க, அந்த வில்லில் அம்பு என்ன பண்ணுறாங்க, நடுப்பகுதி மையப்பகுதியில் வச்சு தானே இழுத்து விடுறாங்க. அதான் இடைக்கற்காலம், இடையில வச்சு இழுத்து விடுறதால இடைக்கற்காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வில்லம்புனாவே இடைக்கற்காலம் ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய காலத்தில் உள்ள கற்கருவிகள் மிக சிறிய அளவுடையதாக இவங்களோட காலத்தில் கற்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பழைய கற்களை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கற்களை தூக்கி உட்டைஞ்சாடிச்சு தான் பயன்படுத்துகிறாங்க. அதன் பிறகு இடைக்கற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கற்களை சிறிய கருவிகளை கொண்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதனால் இது நுண்கருவிகள் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்கருவிகள் காலம் அல்லது மைக்ரோலித்திக் காலம் என்று இதனை சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலத்துக்கான காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிமு 6,000 முதல் கிமு 4,000 வரை. இதான் புதிய கற்காலத்துக்கான சான்றுகள் காலம்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, மக்கள் ஓரிடத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து வேளாண்மை செய்தார்கள். முக்கியமான கொஷின், வேளாண்மை செய்தார்கள். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாடோடியாக அலைஞ்சாங்க. எங்கே இருக்கணும் எங்கே போகணும்னு தெரியாமல் நாடோடியாக அலைஞ்சாங்க. சிறிய கருவிகளை கொண்டு விலங்குகளை வேட்டையாடினாங்க. இந்த மாதிரி செயல்பாடுலாம் இருந்துச்சு. இந்த புதிய கற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, வேளாண்மைங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக நமக்கு என்ன பண்ணுறது, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அப்போ புதிய கற்கால மக்கள் ஓரிடத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து வேளாண்மை செய்ய ஆரம்பித்தார்கள். முதலில் கைகளாலும் பின் சக்கரத்தின் மூலமாகவும் பானை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ முதலில் கைகளாலும் பின்னாடி சக்கரத்தின் மூலமாக என்ன பண்ணாங்க, பானை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு கொஸ்டின் ஞாபகம் வரலாம், நெருப்பு பயன்படுத்திய காலம் பழைய கற்காலம், சக்கரம் கண்டுபிடித்த காலம் புதிய கற்காலம். புரியுதுங்களா? சரி, ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இதுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத நம்ம என்ன பண்ணோம், ஞாபகப்படுத்திக்கணும். அடுத்த பாருங்க, நெருப்பின் பயன் இவர்களுக்கு தெரிந்திருந்தது. நெருப்பினுடைய பயன் இவர்களுக்கு தெரிந்திருந்தது. விலங்குகளை வளர்த்து வந்தார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, விலங்குகளை எல்லாம் வளர்த்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பருத்தி, கம்பளி, நூல் நூற்று ஆடை அணிய ஆரம்பித்தார்கள். புரியுதுங்களா? பருத்தி, கம்பளி, நூல் ஆடைகளை என்ன பண்ணுறாங்க, அணிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, எந்த கற்கால மக்கள் கம்பளி, பருத்தியால் ஆன ஆடைகளை அணிய ஆரம்பித்தார்கள் அப்படின்னு கற்காலம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதில் எது புதிய கற்காலங்கிறது நம்ம கரெக்டாக சொல்லணும். அடுத்தது பாருங்கள், டால்மென்ஸ் எனப்படும் கல்லறை தூண்களை உருவாக்கியவர்கள் யார்? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? டால்மென்ஸ் எனப்படும் கல்லறை தூண்களை உருவாக்கியவர்கள் யாருன்னா, புதிய கற்கால மக்கள் தான் டால்மென்ஸ் எனப்படும் கல்லறை தூண்களை உருவாக்கினார்கள். காஷ்மீர் பள்ளத்தாக்கு
காஷ்மீரில் உள்ள பள்ளத்தாக்கு, பீகாரில் வந்து சிராண்ட் சமவெளி, உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிலான் சமவெளி, தக்காணத்தில் இன்னும் பல இடங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புதிய கற்கால சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவில் பல புதிய கற்கால வசிப்பிடங்கள் அகழ்வாய்வு மூலமாக நமக்கு கிடைக்கிது. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில் கர்நாடகத்தில் மஸ்கி, பிரம்மகிரி, கல்லூர், கோடைக்கல், இதெல்லாம் எங்கே இருக்குது? கர்நாடகத்தில் உள்ள பகுதிகள். புரியுதுங்களா? கர்நாடகத்தில் என்ன இருக்குது? மாஸ்கி, பிரம்மகிரி, கல்லூர், கோடைக்கல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகத்தில் உள்ள பகுதிகள். தமிழ்நாட்டில் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி, தமிழ்நாட்டில் பையம்பள்ளி, அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் புதிய கற்கால சான்று கிடச்சிருக்கோன்னா பையம்பள்ளி, திருச்சி, புதுக்கோட்டை, தாண்டிக்குடி, சேலம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய கற்கால சான்று நிறையா கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, புதிய கற்கால சான்றுகள் அதிகமாக கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆந்திர பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா உட்னூர் என்ற இடத்துல, ஆந்திர பிரதேசத்தில் உட்னூர் என்ற இடத்துல இந்த புதிய கற்கால சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், சாக்லோலித்திக் காலம், அதாவது உலோக காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்லோலித்திக் காலம் என்ன அர்த்தம்? உலோக காலம். உலோக கால வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, உலோகங்களின் கண்டுபிடிப்பு மனிதனின் மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. இந்த உலோக கண்டுபிடிப்பு இருக்கா இல்லையா, இதான் வந்து மனிதனுடைய சாதனைகளில் மிகப்பெரிய சாதனையாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுதங்கள் செய்வதற்கு உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டது. உலோக காலத்தை செம்பு காலம், வெங்கல காலம் மற்றும் இரும்பு காலம் என்று 3 வகையாக பிரிக்கலாம் சொல்கிறாங்க. இந்த உலோக காலத்தை செம்பு காலம், வெங்கல காலம், இரும்பு காலம் என்று சொல்கிறாங்க. இதில் செம்பும் வெங்கலம் என்னது, ரெண்டும் ஒன்று தான். இரும்பு காலத்தில் கலப்பைகளும் கத்திகளும் இரும்பால் செய்யப்பட்டிருந்தது. இரும்பு காலத்தில் கலப்பைகளும் கத்திகளும், கலப்பைனா இது ஏறு விழுவதற்கு, விவசாயம் செய்வதற்கு ஏறு விழுவதற்கு என்ன பண்ணிருக்காங்க, கலப்பைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கலப்பைகள் எப்படி இருந்திருக்கு, இரும்பால் ஆன கலப்பைகளாக இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து இந்த இரும்பு காலத்தை சார்ந்தது சொல்கிறாங்க. எல்லா வகையிலும் மனித குலத்தின் முன்னேற்றம் ஏற்பட இக்காலம் வழிவகை செய்தது. இந்த உலோக காலம் வந்து வழிவகை செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலோக காலத்தை தான் என்ன பண்ணுறாங்க, அதிகமான உலோகங்கள் செய்து மக்கள் வந்து வாணிபத்திலும் சரி பொருளாதாரத்திலும் மேன்மை அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பாருங்கள், செம்பு கற்காலம். செம்பு கற்காலத்துடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு 4000 முதல் கிமு 1000 வரை. இதான் செம்பு கற்காலம். புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் செம்பு கற்காலம். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் செம்பு கற்காலம். இக்காலத்தில் செம்பு மற்றும் வெங்கலம் ஆகிய உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டது. செம்பு மற்றும் வெங்கலம் ஆகிய உலோகங்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதகுல வரலாற்றில் உலோகத்தை உருக்கி வார்க்கும் தொழில் நுட்பத்தை கண்டுபிடித்ததும் உலோகத்திலான பொருள்களை உருவாக்கி பயன்படுத்தியதும் ஒரு முக்கிய நிகழ்வாக தான் இந்த இடத்துல இருக்குது. அதாவது மனித வரலாற்றில் வந்து மனிதகுல வரலாற்றிலேயே உலோகத்தை உருக்கி என்ன பண்ணுறாங்க, அதை வார்க்கும் தொழில்நுட்பம், உலோகத்தை உருக்கி அதை என்ன பண்ண புதிய புதிய கருவிகள் செய்வதற்கு கற்றுக்கொண்டார்கள். இதுதான் வந்து அவருடைய வாழ்க்கை முறையில் மிக முக்கியமான ஒரு உத்திய நிகழ்வாக சொல்லப்படுகிறது. இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளிலும் செம்பு கற்கால பண்பாடுகள் காணப்படுகிறது. ஹராப்பா பண்பாடு செம்பு கற்கால பண்பாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஹராப்பா பண்பாடு செம்பு கற்கால பண்பாட்டின் ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மிக முக்கியமானது. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எந்த கற்கால பண்பாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு கற்கால பண்பாட்டோடு தொடர்புடையது அப்படிங்க சொல்லணும். தென்னிந்தியாவில் வந்து எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, பெண்ணையாறு, காவேரி ஆகிய நதிகளுடைய பள்ளத்தாக்குகளில் இந்த
செம்பு கற்கால பண்பாடு கிடைத்துள்ளது, தோன்றி வளர்ந்து உள்ளன என்ற சான்றும் நமக்கு கிடைக்கிது. அடுத்தது பாருங்க, இரும்பு கற்காலம் கிமு 1000 தொடங்குது. இரும்பு கற்காலம் 1000 தொடங்குகிறது. செம்பு கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் இரும்பு கற்காலம். வேத இலக்கியங்களில் இரும்பு பற்றி அடிக்கடி குறிக்கப்படுகிறது. இரும்பு காலமும் பெருங்கற்காலமும் சமகாலம் என கருதப்படுகிறது. அதாவது பெருங்கற்காலத்து வந்து மெகாலித்திக் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெகாலித்திக் ஏஜ். மெகாலித்திக் ஏஜ்னா பெருங்கற்காலம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இரும்பு கற்காலமும் பெருங்கற்காலமும் சமகாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெகாலித் என்றால் பெரிய கல் என்று அர்த்தம். கர்நாடகத்தில் கல்லூர், மாஸ்கி, ஆந்திர பிரதேசத்தில் வந்து நாகார்ஜுனகொண்டா, தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு கற்கால பண்பாடு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம், எது முதுமக்கள் தாழியில் விட்டு புதைக்கும் பழக்கம் சான்று வந்து நமக்கு ஆதிச்சநல்லூரில் அதிகமாக கிடைச்சிருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நதிக்கரையில். திருநெல்வேலி என்ன இருக்கு? தாமிரபரணி. தாமிரபரணி ஆறு இருக்குல்ல, அந்த ஆற்றங்கரையில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த முதுமக்கள் தாழிகளான சான்றுகள் வந்து அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம். செம்பு கற்காலம் சொல்லிட்டோமா இல்லையா? இப்போ அடுத்ததாக வந்து நமக்கு பார்க்குறது சிந்து சமவெளி நாகரிகம். இந்திய தொல்லியல் ஆராய்ச்சியில் பெர்குஷன் இந்திய தொல்லியல் ஆராய்ச்சியில் பெர்குஷன் மற்றும் கன்னிகாம், டாக்டர் ராஜேந்திரலால் மித்ரா, டாக்டர் பாப்தாஜி ஆகியோர்கள் வந்து குறிப்பிடத்தக்கவர்கள். எது இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து ஆய்வு செய்தவர்கள் வந்து இவங்க குறிப்பிடத்தக்கவர்கள் சொல்கிறாங்க. ஆராய்ச்சியில் பெர்குஷன், அலெக்சாண்டர் கன்னிகாம், டாக்டர் ராஜேந்திர லால் மித்ரா, டாக்டர் பாப்தாஜி இவங்களாவது மிக முக்கியமான குறிப்பிடத்தக்கவர்கள் சொல்கிறாங்க. 1862ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகாம் என்பவர் தொல்பொருள் அளவையாளராக இந்திய அரசினால் நியமிக்கப்பட்டார். புரியுதுங்களா? இந்திய அரசால் நியமிக்கப்பட்டார். அப்போ இந்திய தொல்லியல் துறைக்கு என்று தனியாக ஒரு அலுவலரை, அதிகாரியை நியமித்த ஆண்டு அப்படின்னு வந்து 1862. கர்சன் பிரபு தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு என்று ஒரு தனித்துறை, ஒரு புதிய துறையை உருவாக்கியிருக்கிறார். அப்போ தொல்லியல் துறை என்று ஒரு புதிய துறையை முதன்முதலாக உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. சர்ஜான் மார்சல் தன் குழுவுடன் மோஞ்சதரோவின் பல இடங்களில் ஆராய்ச்சி செய்தார். இந்த ஆராய்ச்சியானது ஏஎம் மக்கே, ஜிஎஃப் டேல்ஸ் மற்றும் எம்எஸ் வாட்ஸ் ஆகியோர்களால் தொடரப்பட்டது. இந்த ஆராய்ச்சி ஜான் மார்சலுடைய குழு உறுப்பினர்கள் யார் அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட சர் ஜான் மார்சல் தலைமையில் இயங்கிய குழுவில் உறுப்பினர்களில் அல்லாதவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம் மக்கே, ஜிஎஃப் டேல்ஸ், எம்எஸ் வாட்ஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜன் மார்சலுடைய குழுவில் இருந்தவர்கள் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. 1921ஆம் ஆண்டு ஹராப்பா என்னும் இடத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியின் போது இந்த சான்றுகள் கிடைத்ததால் இதை ஹராப்பா நாகரிகம் என்று அழைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, முதலாக இந்த சான்றுகள் வந்து எங்கே கிடச்சிருக்குது அவங்களுக்கு வந்து ஹராப்பா. 1921ஆம் ஆண்டு ஹராப்பா என்னும் இடத்துல இந்த ஆராய்ச்சிக்கான சான்று முதலாக கிடைச்சதால இதை ஹராப்பா நாகரிகம் என்று இதனை அழைக்கிறாங்க. நம்ம கொஸ்டின் வரும், சார் சிந்து சமவெளியில் சிந்து நதியை மையமாக படுத்தினா சார் இந்த நாகரிகம் தோன்றியது, அதனால் சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிறாங்களே சார், அப்புறம் ஏன் சார் இது ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது பாருங்கள் முதலாக எங்கே சொல்கிறாங்க, 1921 ஹராப்பா என்ற இடத்துல தான் இந்த ஆராய்ச்சியானது என்ன பண்ணுறது தொடங்கினதால முதல் சான்று இங்கே கிடைத்ததனால் இதை ஹராப்பா நாகரிகம் என்று இதனை அழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், 1922ஆம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் உள்ள
லர்கான் மாவட்டத்தில் உள்ள மொஹஞ்சதாரோ, தற்போது பாகிஸ்தானில் இருக்குது மொஹஞ்சதாரோ என்னும் நகரம் தோண்டி எடுக்கப்பட்டது. பாருங்கள், இதில் 1922 மொஹஞ்சதாரோ எப்போ ஆய்வு செய்யப்பட்டது, மொஹஞ்சதாரோ எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 1922. மொஹஞ்சதாரோ எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1922ங்கிறது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறேன் பார்த்தீங்கன்னா, லர்கானா மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சி செய்த இடம் எது? மொஹஞ்சதாரோ. அப்போ லர்கானா மாவட்டம் அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணி, லர்கானா மாவட்டத்தில் அமைந்துள்ள சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கியமான ஆராய்ச்சி மையம் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ லர்கானா மாவட்டம் கேட்கும்போது மொஹஞ்சதாரோ வருது. அடுத்தது மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா லர்கானா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. எந்த மாகாணம் கேட்டால் சிந்து மாகாணம். எந்த மாகாணம் சிந்து மாகாணம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரித்து பலமுறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஹராப்பா இருக்கு இல்லையா, ஹராப்பா எந்த மாவட்டம் அப்படின்னா மான்ட்கோமரி மாவட்டம். மான்ட்கோமரி மாவட்டம். இது எது? ஹராப்பா. மறக்கக்கூடாது. இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மான்ட்கோமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சிந்து சமவெளி நாகரிக பகுதி எதுன்னு கேட்டால் ஹராப்பா. லர்கானா மாவட்டத்தில் அமைந்துள்ள சிந்து மாகாணம் சிந்து சமவெளி நாகரிக பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. இக்காலத்தில் தகரத்தையும் தாமிரத்தையும் சேர்த்து வெங்கலம் என்ற ஒரு புதிய உலோகத்தை கண்டுபிடித்தார்கள். தகரத்தையும் தாமிரத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு புதிய அளவுகளாக அதை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வெங்கலம் என்ற ஒரு புதிய மெட்டல் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த வெங்கலம் உறுதியாகவும் மக்களின் தேவைக்கு ஏற்பவும் அமைந்திருந்தது. தரத்தில் மேம்பட்ட இக்கருவிகள் விவசாய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியன. பெரிய நகரங்கள் பெரும்பாலும் 100 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெரும்பாலான நகரங்கள், பெரிய நகரங்கள் எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவு உடையது அப்படின்னா 100 ஹெக்டேர் பரப்பளவு உடையது. சிந்து சமவெளி நாகரிகங்களிலே மிக பெரியது எதுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க மொஹஞ்சதாரோ. புரியுதுங்களா? சிந்து சமவெளி நாகரிகங்களிலேயே மிக பெரிய பகுதி, பெரியது எது, நகரங்களே பெரியது எதுன்னு கேட்டால் இது மொஹஞ்சதாரோ. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இது சுமார் 200 ஹெக்டேரு. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 200 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது. இந்த மொஹஞ்சதாரோ எவ்வளவு பரப்பளவை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 200 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது மொஹஞ்சதாரோ நகரம். ஹராப்பா பண்பாட்டின் தோற்றத்தையும் வளர்ச்சியையும் 4 முக்கிய நிலைகளாக நாம் பிரிக்கலாம். ஹராப்பா பண்பாட்டினுடைய தோற்றத்தையும் வளர்ச்சியையும் நம்ம எத்தனை நிலைகளாக பிரிக்கலாம்? 4 நிலைகளாக நாம் பிரிக்கலாம். வாங்க ஒவ்வொரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஹராப்பா பண்பாட்டின் முந்தைய நிலை, அதாவது ஃப்ரீ ஹராப்பா பண்பாட்டினுடைய முந்தைய நிலை. இந்த முந்தைய நிலையுடைய சான்று எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஹர்காரில் கிடச்சிருக்குது. ஹராப்பா பண்பாட்டினுடைய முந்தைய நிலை சான்று எங்கே கிடைத்ததுன்னா மெஹர்கார். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹராப்பா பண்பாட்டினுடைய முந்தைய நிலை சான்று எங்கே கிடைத்துள்ளதுன்னா ஹராப்பாவுடைய முந்தைய நிலை சான்று எங்கே கிடைச்சுன்னா மெஹர்கர் என்ற இடத்துல கிடச்சிருக்குது. ஸோ இங்குள்ள நிலை எப்படி, ஹராப்பா பண்பாடு முந்தைய நிலை எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களது நாடோடி வாழ்க்கையை கைவிட்டு நிலையான வேளாண் வாழ்வை தொடங்கினார்கள். இதான் ஹராப்பா பண்பாட்டினுடைய முந்தைய நிலை. அடுத்து பாருங்கள், ஹராப்பா பண்பாட்டினுடைய தொடக்க நிலை, இயர்லி ஹராப்பா. ஹராப்பா பண்பாட்டினுடைய தொடக்க நிலை, இயர்லி ஹராப்பா. இதுக்கான சான்று, ஹராப்பா பண்பாடு தொடக்க நிலைக்கான சான்று எங்கெங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ரி கோட்டிச்சி 2 பகுதியில் தான், 2 ஊரில் தான் தொடக்க நிலை சான்றுக்கான கிடச்சிருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஹராப்பா மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிராமங்களை உருவாக்கி வாழ்ந்துருக்கிறாங்க. இங்கே கிராமங்களை உருவாக்கி வாழ்ந்துருக்கிறாங்க. பின்னர் நகரங்கள் தோன்றி வளர்ந்தன. அப்போ நகரங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கிறது தொடக்க நிலைன்னு சொல்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஹராப்பா பண்பாட்டினுடைய முதிர்ந்த நிலை, அதாவது மெச்சூர் ஹராப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? ஹராப்பா பண்பாட்டினுடைய முதிர்ந்த நிலை, அதாவது மெச்சூர் ஐட்டமாங்களா, அதான் மெச்சூர் ஹராப்பான்னா முதிர்ந்த நிலை. பெரிய நகரங்கள் எழுச்சி பெற்றிருந்தது. இந்த ஹராப்பா பண்பாட்டினுடைய முதிர்ந்த நிலையில் என்ன இருக்கு? பெரிய நகரங்கள் எழுச்சி பெற்றிருந்தது. இதுக்கான சான்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா காளிபங்கனில் கிடைக்கிது. காளிபங்கன் பார்த்தீங்கன்னா கட்டடங்களால் நிறைந்த நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காளிபங்கன் என்ன சொல்லுவாங்க? கட்டிடங்களால்
நிறைந்த நகரம் என்று அதனை சொல்லுவாங்க. அதன் பிறகு பாருங்கள், ஹராப்பா பண்பாட்டின் இறுதி நிலை. இதை வந்து பார்த்திங்கன்னா இறுதி நிலை லேட் ஹராப்பா. ஹராப்பா இறுதி நிலை என்னென்ன முக்கியமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹராப்பா பண்பாட்டினுடைய சிதைவுகள் இங்கு தான் காணப்படுது. ஹராப்பா பண்பாட்டுடைய சிதைவுகள் தொடங்குகிறதுனா சிதைவுகள் காணப்படுகிறது. பொதுவாக அந்த சிதைவுகள் எங்கே காணப்படுதுன்னா, லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. லோத்தல் எங்கே இருக்கு? குஜராத்தில் இருக்குது. இது வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாக்கும் வகையில் மிகப்பெரிய தடுப்பு சுவர்கள் இங்கு காணப்படுகிறது. இதே கொஸ்டின் கேட்பாங்க, சிந்து சமவெளி மக்கள் தங்களை வெள்ளத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய சுவரை எங்கு எழுப்பியிருந்ததற்கான சான்று நமக்கு கிடைத்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அது என்னது? இதுக்கு சான்று ஆன்சரு லோத்தல் என்பது அதுக்கு சரியான சான்று. ஏன்னா அதுக்கான சான்று அங்கே தான் நமக்கு கிடைச்சிருக்குது. சிந்து சமவெளி மக்களுடைய காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜான் மாஸ் வந்து மொஹஞ்சதாரோவின் காலத்தை கிமு 3250 2750 என மதிப்பிட்டுள்ளார். யார்? சர்ஜான் மார்சல் என்பவர் மதிப்பிட்டு சொல்கிறார். அடுத்தது பெர்சோர்ஸ் என்பவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த சிந்து சமவெளி பண்பாட்டின் காலத்தை கிமு 2000 1500 அப்படின்னு பெர்சோர்ஸ் என்பவர் சொல்கிறாரு. அடுத்தது டிபி அகர்வால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2300 1750 அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சர்ஜான் மார்சல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றும் ஆர்டி பானர்ஜி இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 1922 முதல் இவ் ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். யார் யார்? சர்ஜான் மார்சலு மற்றும் ஆர்டி பானர்ஜி போன்றவர்கள் 1922 முதல் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார்கள். இவங்க அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட இடங்கள், முக்கியமான இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோ, ஹராப்பா, காளிபங்கன், லோத்தல், பாண்டிவாகி, அம்ரி, சான்குதாரோ, ரூபார், பனவாலி, கோட்டிஜி, தோலவீரா. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி மக்களோட முக்கியமான நகரங்களை இந்த இடத்துல வந்து என்ன இவங்க அகழ்வாய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, சிந்து சமவெளி நாகரிகம் வந்து என்ன நாகரிகம் அப்படின்னு கேட்குறாங்க. கிராம நாகரிகமா, நகர நாகரிகமா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னது? சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் என்பது நம்ம மறக்கக்கூடாது. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய எல்லைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்நாகரிகத்துடைய எல்லைகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கே மாண்டா, வடக்கே வந்து மாண்டா இது எங்கே இருக்குன்னா காஷ்மீரில் இருக்குது. தெற்கே பார்த்தீங்கன்னா தியாமாபாத்து இருக்குது, இது மகாராஷ்டிராவில் இருக்குது. கிழக்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலம்கீர்பூர், இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. மேற்கே சுக்தஜண்டர், இது பலுசிஸ்தானில் இருக்குது என்ற 4 எல்லைகளாக இது 4 எல்லைகளை பார்க்கலாம். இது கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ஹராப்பா நாகரிக புதைவிடங்கள் எங்கெங்கெல்லாம் பார்ப்போம். ஒவ்வொரு நகரமாக பார்ப்போம். ஹராப்பா 1921 இந்நகரினை தயாராம் சகானி என்பவர் தான் கண்டறிந்தார். கொஸ்டினை கேட்டிருக்காங்க. 1921 ஹராப்பா நகரை ஆய்வு செஞ்சது யாருன்னா தயாராம் சகானி. பின்னர் 1926 எம்எஸ் வாட்ஸ் என்பவர் இவ் ஆராய்ச்சி மேற்கொண்ட எம்எஸ் வாட்ஸ் புரியுதுங்களா? எம்எஸ் வாட்ஸ் என்பவர் தான் வந்து இவ் ஆராய்ச்சி மேற்கொண்ட 26 இந்த ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காரு. இந்நகரம் ராவி நதிக்கரையுடைய, அதாவது ராவினுடைய ஆற்றங்கரையின் மீது பஞ்சாப் மாநிலத்தின் மான்ட்கோமரி சொன்னமா இல்லையா, அதான் மான்ட்கோமரி மாவட்டத்தில் இந்த நகரம் அமைஞ்சிருக்கிறது. இங்கு மிகப்பெரிய தானிய களஞ்சியம் உள்ளது. குதிரை பற்றியே அறியாதவர்கள் இவங்க. ஆனால் குதிரை பற்றி இவர்களுக்கு அறிவு கிடையாது. குதிரை பற்றி இவங்க அறிஞ்சதில்லை. ஆனால் 16 மடங்கு, அதாவது கணக்கு இருக்கா இல்லையா, கணக்கு 16 மடங்கு இவர்கள் தெரிஞ்சிருந்திருக்காங்க. 6 வரிசைகளில் தானிய களஞ்சியங்கள் கோட்டைக்கு வெளியே இருந்துள்ளது. அதாவது ஹராப்பா நகரம் கோட்டை இருந்தால் கோட்டைக்கு வெளியே வந்து 6 வரிசைகளில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6 வரிசைகளில் தானிய களஞ்சியம் இருந்துள்ளது. அப்போ 6 சிறு சிறு தானிய களஞ்சியங்கள் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஹராப்பாவில் தான் அமைந்துள்ளது.
இவர் வந்து லிங்க வழிபாடு முறை இவர்களிடம் காணப்படுகிறது. இவர்களிடம் எந்த விதமான வழிமுறை காணப்பட்டிருக்கிறது? லிங்க வழிபாடு முறை இவர்களிடம் காணப்படுகிறது. இதன் கற்சிற்பங்கள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பல கற்சிற்பங்கள், அதாவது லிங்க வழிபாடு சம்பந்தமான கற்சிற்பங்கள், அதாவது கல்லாலான சிற்பங்கள் நிறையா என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது மொஹஞ்சதாரோ. இந்த மொஹஞ்சதாரோ வந்து இறந்தவர்களின் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொஹஞ்சதாரோ என்ன சொல்கிறாங்க? இறந்தவர்களின் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிணக்குழிகளின் மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிணக்குழிகளின் மேடு, இறந்தவர்களின் நகரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த மொஹஞ்சதாரோவை. சரிங்க சார். அப்படின்னா ஹராப்பாவை எப்படி சாலைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹராப்பாவை வந்து புதையூண்ட நகரம். புரியுதுன்னா? ஹராப்பா என்ன சொல்கிறாங்க? புதையூண்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹராப்பாவை புதையூண்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொஹஞ்சதாரோ வந்து இறந்தவர்களின் நகரம் என்று சொல்கிறாங்க. பிணக்குழியில் மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. 1922 இந்த நகரத்தை வந்து ஆர்டி பானர்ஜி என்பது இந்த ஆய்வு மேற்கொள்கிறார். ஆர்டி பானர்ஜி என்பவர் இந்த பகுதியை ஆய்வு செய்கிறார். இந்த நகரம் சிந்து நதியின் வலது கரையில் பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தில் லர்கானா என்ற மாவட்டத்தில் தான் இந்த மொஹஞ்சதாரோ நகரம் அமைந்துள்ளது. சிந்து சமவெளி நகரங்களிலேயே மிகப்பெரிய நகரம் இதுதான். இங்கு நடனமாடும் பெண் சிலை கண்டெடுத்துக்கிறாங்க. அப்போ நடனமாடும் பெண் சிலை எந்த இடத்தில் கிடைத்துள்ளது அப்படின்னு கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. அதுவும் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அது எங்கே இருக்குது? மொஹஞ்சதாரோவில் இருக்குது. நடனமாடும் பெண் சிலை எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. அடுத்தது திட்டமிட்டு கட்டப்பட்ட நேரான தெருக்களை உடைய ஒரு நகரமாகவும் இது இருந்திருக்கு. இங்கு பெரிய நீச்சல் குளமும் ஒன்று இருந்திருக்கு. அதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 12x7x25. அதோட நீளம், அகலம், ஆழம். ஸோ இதுதான் வந்து 12x7x25 மீட்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓய்வு நேரத்தில் சதுரங்கம், இசை, நடனம், கோழிச்சண்டை போன்ற விளையாட்டுகளை என்ன பண்ணிருக்காங்க? விளையாடி இருக்கிறார்கள். இரும்பின் பயன் இவர்களுக்கு தெரியாது. புரியுதா? இரும்பை பற்றி இவர்களுக்கு என்னது தெரியாது. குதிரையை பற்றி இவர்களுக்கு தெரியாது. இந்த மொஹஞ்சதாரோ வந்து சிந்துவின் தோட்டம் அப்படி சொல்கிறாங்க. இந்த மொஹஞ்சதாரோ என்ன சொல்கிறாங்க? சிந்துவின் தோட்டம் என்று இதனை அழைக்கிறாங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இந்த நகரம் குறைஞ்சபட்சம் 7 முறை இதை வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் தோன்றி அழிந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை முறை தோன்றி அழிந்ததாக கூறப்படுகிறதுனா 7 முறை தோன்றி அழிந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்தது காளிபங்கன். சரஸ்வதி நதிக்கரையின் மீது அமைந்துள்ள இந்நகரம் கோட்டைகளால் பலப்படுத்தப்பட்டிருந்தது என்று சொல்கிறாங்க. இந்த காளிபங்கன் எங்கே இருக்குன்னா இது ராஜஸ்தானில் இருக்குது. காளிபங்கன் எங்கே இருக்குன்னு ராஜஸ்தானில் உள்ளது. அடுத்தது லோத்தால் வந்து இறந்தவர்களின் நகரம் சொல்கிறாங்க. லோத்தால் என்ன சொல்கிறாங்க? இறந்தவர்களின் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நகரம் சிந்து சமவெளி மக்களின் தொழில் மற்றும் வாணிப துறைமுக நகரமாகவும் இருந்திருக்குது. இது தொழில் மற்றும் வாணிப நகரமாக இருந்திருக்குது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகமாகும். இது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகமாகும். இது பாக்குவார் நதிக்கரை மீது அமைந்துள்ளது. புரியுதுங்களா? இது குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. பாக்குவார் நதிக்கரை குஜராத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக ரூபார். இது சட்லெஜ் நதிக்கு அருகில் உள்ளது. சட்லெஜ் நதிக்கு அருகில் தான் ரூபார் உள்ளது. இங்கு மனிதனை புதைக்கும் வழக்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மனிதனை புதைக்கும் வழக்கம் கீழ்கண்ட எந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கே சொல்லணும்? ரூபார் என்ற இடத்துல தான் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ரூபார் மனிதனை புதைக்கும் பழக்கம் எங்கே இருக்குது? ரூபார். அடுத்து ரங்பூர். இங்கு தானிய சேமிப்பு களஞ்சியம் உள்ளது. ரங்பூர்ல வந்து தானிய சேமிப்பு களஞ்சியம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ரங்பூர் வந்து குஜராத்தில் தான் இருக்குது. இந்த நகரம் வந்து நெல் பூமி தடயம் இங்கே தான் கண்டெடுத்திருக்காங்க. ரங்பூரில் தான் வந்து நெல் பயன்படுத்தியதுக்கான சான்று நம்ம கிடைத்துள்ள நகரம் இது ரங்பூர். அடுத்து பாருங்கள் கோத்தேஜி. இந்த பகுதியை ஆய்வு செஞ்சது யார் பார்த்தீங்கன்னா குர்ரே என்பவர் ஆய்வு செய்கிறார். 1935 குர்ரே என்பவர் ஆய்வு செய்தார். அடுத்து பன்வாலி எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது.
இந்த பகுதியை ஆய்வு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பிஸ்த் என்பவர் வந்து 1973 இந்த பகுதியை ஆய்வு செய்தார். அடுத்ததாக ஆலம்கீர்பூர், இது மேற்கு வங்காளத்து உத்தரப்பிரதேசம். மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இந்த ஆலம்கீர்பூர் இருக்குது. ஹராப்பா நாகரிகத்தின் இறுதி சிதைவுகள் காணப்படும் இடம் இதுதான். இந்த ஆலம்கீர்பூரில் தான் வந்து ஹராப்பா பண்பாட்டினுடைய இறுதி சிதைவுகள் இங்கே தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. சுக்தஜெண்டர், இது பலுசிஸ்தானில் இருக்குது. இந்த பகுதி ஆய்வு செஞ்சார் பார்த்தீங்கன்னா ஜி டேல்ஸ் என்பது ஆய்வு செய்தது 1922. சூர்கோட்டா, இது குஜராத்தில் இருக்குது. இந்த பகுதி ஆய்வு செஞ்சார் பார்த்தீங்கன்னா ஜெகபதி ஜோஷி 1964 இந்த பகுதி ஆய்வு செய்கிறாரு. குதிரையின் எலும்புகள் இங்கு தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிந்து சமவெளி மக்களுக்கு குதிரை பற்றிய அறிவு, குதிரை பற்றி தெரியாதவர்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து பயன்படுத்திய சான்று எங்கே இடத்துல கிடச்சிருக்குன்னா சூர்கோட்டான்ற இடத்துல கிடச்சிருக்குது. அடுத்தது ரோஜிதி, இது வந்து குஜராத்தில் இருக்குது. ஹராப்பா பண்பாட்டினுடைய சிதைவுகள் இங்கே காணப்படுகிறது. அடுத்து சாகுந்தாரோ, இது சிந்துவில் இருக்குது. சிட்டாடல் இல்லாத சிந்து சமவெளி நகரம் இதுதான். சிட்டாடல் இல்லாத சிந்து சமவெளி நகரம் இதுதான். இந்த நகரம் வெள்ளப்பெருக்கால் இருமுறை அழிந்தது என்று சொல்கிறாங்க. சாகுந்தாரங்கிறது வந்து என்னது, வெள்ளப்பெருக்கால் இருமுறை அழிந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து தோலவிரா, இது சமீபத்திய சிந்து சமவெளி நாகரிக நகரம் குஜராத்தில் உள்ளது. அடுத்து கன்வேலிவாலா, தற்போது பாகிஸ்தானில் இருக்குது கன்வேலிவாலா. இந்த பகுதியை ஆய்வு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரபிக் முகல். அப்புறம் ரக்கி ஹார்கி, ஜூந்த் பகுதியில் ஹரியானாவில் உள்ளது. ஜூந்த் பகுதி ஹரியானாவில் இது அமைந்துள்ளது. ராக்கி ஹார்கி, இந்த பகுதியை ஆய்வு செஞ்சது யார் பார்த்தீங்கன்னா ரபிக் முகல் என்பவர் தான் இந்த பகுதியும் ஆய்வு செய்கிறாரு. மற்றும் இவர்கள் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இதர இடங்கள் என்னென்னு பாருங்கள். ஹராப்பா 1921, மோஞ்சதரோ 1922, அம்ரி 1929, சாகுந்தர் 1931, ரூபார் 53, ரங்பூர் 1953, காலிபங் 1953, லோத்தர் 57, ஆலம்கீர்பூர் 1953, பன்வாலி 1974, சூர்கோட்டா 1964, தோலவிரா 1985, சுக்தஜெண்டர் 1927. ஸோ இந்த இடத்துலலாம் இவங்க ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. இது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குங்கிறது இந்த நகரமெல்லாம் காட்டுது. அடுத்து இந்த பகுதியில் ஆய்வு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொருத்தர் பேர்களும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இரண்டாவது பார்ட்டான பகுதி வந்து இத்துடன் நிறைவேறுகிறது. இதனைத் தொடர்ந்து நம்ம அடுத்த 3வது பகுதியில் சந்திப்போம். நன்றி. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.